Hi all, welcome back to my channel and already வந்து நம்ம Amazon haul வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா பார்ட் 2 வீடியோ வந்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். வழக்கம் போல மைக்ல சார்ஜ் காலி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்படியே தான் வீடியோ எடுக்க போறேன். அதை மீறி ஏதாவது உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டுச்சு அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்த்துக்கலாம். நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து என்ன வந்து இதுக்கு முன்னாடிலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஃபேஸ்க்கு வந்து நான் பெருசாக எந்த ஒரு மேக்கப் ப்ராடக்ட்ஸும் போட மாட்டேன். பட் இப்போ வந்து என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கேன்னா, என்னோடய ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறனால கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாய்ஸ்சரைசர் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து டாட் அண்ட் கீயோடது. ரேட்டெல்லாம் எனக்கு தெரியல, பட் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். லிங்க் ஒரு வேளை ஒர்க் ஆகலை இல்லை டிஸ்கிரிப்ஷனில் அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஸோ இதை ஓப்பன் ஸோ இந்த பாட்டில் வந்து செம்ம க்யூட்டாக இருந்துச்சு, அழகாக இருக்குல்ல. முக்கியமாக இந்த பாட்டிலுக்காகவே வாங்கினேன். ப்ராடக்ட் எப்படி இருக்கும்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. அண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்படி இருக்குது. உள்ளே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்மெல் கூட ஓகே, நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது, எப்படி என்னோட ஸ்கின்ல ஒர்க் ஆக போகுதுங்கிறத டோன்ட் நோ, பட் யூஸ் பண்ணி பார்க்குறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே டாட் அண்ட் கீலேருந்து இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்கியிருந்தேன். மாய்ஸ்சரைசர் வந்து டாட் அண்ட் கீழே வாங்குகிறோம், அப்படியே வேற ஒரு பிராண்ட் போகணுமே அப்படிங்கிறதுக்காக இதுலேயே நான் வாங்கிட்டேன். அண்ட் இந்த பாட்டிலுமே நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. இந்த ஒரு ஹேர் சீரம், இது வந்து ஸ்ட்ரீக்ஸ் இந்த பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி வேற ஒரு பிராண்டில் வச்சுருந்தேன், லிவானில் வச்சுருந்தேன். அது வந்து எனக்கு காலி ஆயிடுச்சு. ஸோ லிவான் சீரம்க்கு அப்புறமா அது காலியானதுக்கு அப்புறமா நான் ஒரு சீரம் யூஸ் பண்ணேன். அது ஆல்மண்ட் அதில் இருக்கும் இன்க்ரீடியன்ட் வந்து. அது எங்கே வாங்கினேன்னா லைக் இங்கே ரிலையன்ஸ் டிஜிட்டலில் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா அது காலி ஆகிடுச்சு, அதனால் அதை ரீஸ்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்ட்ரீக்ஸோட ஹேர் சீரம் வந்து வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வாங்கும்போது ஆட் டு கார்ட் கொடுத்ததுக்கப்புறமா பில் பண்ணும்போது இந்த ரெண்டும் அதுவே ஆட் ஆகிக்குச்சு. நான் செக் பண்ணாமல் அப்படியே போட்டுட்டேன் போல். இதுக்கு வந்து ஆனால் 99 ருபீஸ் பிடிச்சிருந்தாங்க, பட் இதுக்கு வந்து பிடிக்கல. இது 0 ருபீஸ் தான். இது வந்து லைக் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ராகாவோட டீடான் பேக் இது. அண்ட் இது வந்து டாட் அண்ட் கீயோடது ஃபேஸ் வாஷ். அடுத்ததாக என்னோட ஹேருக்கு வந்து நான் வந்து இந்த ஃப்ரிஸ்ஸி ஹேரை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஹேர் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஷாம்பூ, கண்டிஷ்னர், அதுக்கப்புறம் ஹேர் பேக் இருக்கிற மாதிரி ஒரு காம்போ பேக்காக நான் வந்து வாங்கினேன். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோவும் இதுலேயே அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் இதுதான் அது. ஸோ இந்த பேக்கேஜிங் வந்து ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருந்தாங்க, அது எனக்கு பிடிச்சிருந்தது. பட் இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. இது வந்து காம்போவாக பார்க்கும்போது நான் ரொம்ப நாளாக வந்து இது ஆட் டு கார்ட் கொடுத்து வச்சுருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா 1200 என்னமோ இருந்துச்சு. இந்த ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா 899க்கு 3 ப்ராடக்ட்டுமே சேர்ந்து 899க்கு வந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே நான் வந்து வாங்கியிருந்தேன். அஃபோர்டபுள் ப்ரைஸில் நமக்கு இது 3 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஷாம்பூ, இது வந்து கண்டிஷ்னர், அப்புறம் இது வந்து ஹேர் பேக். ஹேர் பேக் வந்து நான் ரொம்ப குட்டி டப்பாவில் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சேன், பட் பரவாயில்ல, பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நாள் வருது என்னங்கன்னு தெரியல. அதாவது 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணணும். பார்ப்போம் என்னோடய ஹேரில் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் திரும்ப உங்களுக்கு இதோட ரிவ்யூ மாதிரி ஷேர் பண்ணுறேன், யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா. அடுத்தது பேக். ஓ மை காட், இந்த டோட் பேக் வந்து நான் வந்துட்டு என்னோட பேக் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, பேக் கலெக்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பேக் கலெக்ஷன் கூட சொல்ல முடியாது, 1-2 பேக் தான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் ஒரு பேக்கு பிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா தான் அடுத்த பேக்கே நான் வாங்குவேன். அந்த பேக் நல்லா இருக்க வரை அடுத்த பேக் போக மாட்டேன். அதுவும் இந்த மாதிரி பேக்லாம் நான் முக்கியமாக யூஸ் பண்ணதே இல்லை. இது மாதிரி ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் வந்துட்டு டோட் பேக்லாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. பட் வந்து இந்த வாட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த டிசைன். அதுவும் இல்லாமல் ஜூக்கில் வந்து பார்த்தேன், இந்த டிசைன் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. மற்ற எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஒயிட் கலந்த மாதிரி இருந்துச்சா, எனக்கு அந்த அழுக்காகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வாங்கணும்னு தோணலை. பட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் வாங்கினா சைஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது, நல்ல பெரிய சைஸ் இது. அண்ட் லேப்டாப் வந்து உள்ளே வச்சுக்கலாம். நம்ம ஆஃபீஸ் போகிற டெய்லி யூசேஜ்க்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும், லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு போகிற பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இது சூஸ் பண்ணலாம்.
நான் வந்து இது எப்படி ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகிறேன்னு தெரியல. இது பத்திரமா வைக்கிறதுக்கு ஆஃபீஸில் இடம் இருந்தால் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவேன், பில்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். நான் என்ன யோசிச்சேன்னா கொஞ்சம் இது மீடியம் சைஸில் வரும், டெய்லி யூசேஜ்க்கு நல்லாயிருக்கும்னு நினச்சேன். பட் இது பெருசாக இருக்குது. இது வந்து டெய்லி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போவேன். அப்படி இல்லைன்னா நான் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போடலாம் அப்படின்னு கூட யோசித்தேன். பட் வந்து ஓகே, நம்மக்கிட்ட ஒரு பிராண்டட் பேக்குன்னு உண்மை கிடையாது, அதனால இதை வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ எங்கேயாவது வெளில போகிறோம், நிறைய திங்ஸ் கேரி பண்ணோம் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ரிட்டர்ன் போட வேணாம் அப்படின்ட்டு நானே வச்சுக்கிட்டேன். ஓகே, நம்மக்கிட்ட ஒரு பிராண்டட் பேக் வந்துச்சு. ஆனால் வந்து என்ன, நான் டெய்லி யூசேஜ் பண்ணுற மாதிரி இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். டெய்லி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருந்திருப்பேன். இது எப்படி யூஸ் பண்ண போகிறேங்கிறது எனக்கு ஐடியா இல்லை. மேபி பழைய பேக்கே யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். நமக்கு பேக் வாங்கிட்டு, அதாவது எனக்கு பேக் வாங்கிட்டு என் ஹஸ்பண்டுக்கு பேக் வாங்கலைன்னா இப்படி அவங்களுக்கு ஒரு பேக் வாங்கியாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் 600 சம்திங் ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். இது 1 இயர் வாரண்டியோடு கொடுத்துருக்காங்க. இது அவங்களா தான் பார்த்து எடுத்தாங்க. எப்பவுமே வந்து ஒரு ஷர்ட்டாக இருந்தால் கூட நானாக எடுத்து கொடுக்குறத விட அவங்களா எடுத்துக்கிட்டால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால நானாக எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன். ஏதாவது வாங்கி கொடுக்குறதா இருந்தால் கூட அவங்கள தான் செலக்ட் பண்ணிக்க சொல்லுவேன். அதனால் இந்த பேக் அவங்களே செலக்ட் பண்ணிக்கிட்டது தான். இதுலேயும் ஒரே ஒரு ஜிப்பர் தான் இருக்குது. உள்ளே வந்து லேப்டாப் ஹோல்ட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் உள்ள திங்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் ஒரு ஜிப் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்குது. ஆஃபீஸ் கொண்டு போகிறது தானே, பெருசாலாம் அது தேவையில்லை. இது இருந்தாலே ஓகே தான். நான் இது எல்லாமே அமேசானில் வாங்கினது. லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது பேக்கும் இதுவும் வந்து நினைக்கிறேன். பேக்குமே வந்து ஃப்ளிப்கார்ட்டு, லிங்க் வந்து கண்டிப்பாக தேடி கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரியல்மிலேருந்து என் ஹஸ்பண்டுக்காக வாங்கியிருந்தோம். லைக் 1000 ருபீஸ் நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்கள் ஒரு நல்ல வந்து இயர்ஃபோன் யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்கள். இது நல்லா இருந்துச்சு, சவுண்டுமே சூப்பராக இருந்துச்சு, சவுண்ட் குவாலிட்டி. இதை பார்த்துட்டு பேசாமல் நம்மளும் ஒன்று வாங்கலாமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இயர்ஃபோன் பெருசாக யூஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு அவசியமாக தேவைப்படுது. அந்த ஹெட்ஃபோன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு இது முடிக்க முடியும் அப்படின்னா மட்டும்தான் நான் ஹெட்ஃபோன் சூஸ் பண்ணுவேன். மற்றபடி இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஐம் நாட் அ இயர்ஃபோன் பர்சன். ஸோ அதனால் இதோட சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. மேபி நானும் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். இது நல்லாயிருக்கு ரொம்ப. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி உள்ள எல்லோவில் இருக்குது. நேற்று தான் வந்து என் ஹஸ்பண்டுக்காக ஒரு வாட்ச் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து இன்னும் வரலை. வந்து ஃப்ளிப்கார்ட்டில் போட்டது. பட் அதுவுமே பிராண்டட் தான், சூப்பராக இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே லுக் வைஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவுமே 900 ருபீஸ் என்னமோ. அது வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதோட லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அது என்ன பிராண்ட் அப்படிங்கிறதையும் நான் லிங்க் ஷார்ட் வீடியோ போடும்போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எஸ், இந்த ஹால் வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட இந்த ஹால் வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். until then it's bye from Selva. Bye.